விடிவு காலம். இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையோட. அதான் டைட்டில் சொன்னேனே, விடிவு காலம். அதாவது ஒரு கட்டுப்பட்டியான குடும்பம். அந்த குடும்பத்தில் நம்ம கருணாகரன் அப்படிங்கிற பையன் வளர்ந்துக்கிட்டு வரான். அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த லவ் இந்த மாதிரி மேட்டர்லாம் போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்தில் அந்த மாதிரி அவப்பெயர் வரக்கூடாது, பரம்பரையாக நல்ல குடும்பம் நம்மளுது அப்படின்னு சொல்ல, அவனுடைய தாயார் அம்புஜம், வம்புது புக்கெல்லாம் போகாதரா, இந்த அம்பு சொல்கிறத கேளு அப்படின்னு பையனுக்கு சொல்ல, நான் எங்கம்மா வம்புது புக்கெல்லாம் போகிறேன், ஏதோ ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அது ஒரு தப்பா அப்படின்னு இந்த பையன் சொல்ல, இந்த வயசில் ஜம்முனி இன்ஜினியரிங் காலேஜு டாக்டர் கிட்ட படிக்கிறத விட்டுட்டு வெறும் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற அம்மா, எக்கனாமிக்ஸ் தான்மா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த நாட்டுக்கே எக்கானமி எப்படி வருது என்ன ஏதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு எப்படி இருந்தால் சிக்கனமாக இருக்க முடியும்னு சொல்லணும், இந்த துறையில் நான் ஒரு பெரிய ஆளாக வருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். பையன் சும்மா பார்க்கறதுக்கு கருகருன்னு சுறுசுறுப்பாக இருக்கான். நல்ல ஸ்போர்ட்ஸில் எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். கிரிக்கெட் டீமுக்கு அவன் தான் கேப்டன், அதே மாதிரி பேட்மிண்டன்லேயும் அவன் தான் கேப்டன். எங்கே போனாலும் கப்பு அடிச்சுக்கிட்டு வந்துடுவானுங்க. ஸ்கூலுக்கே ஒரு தனி பெருமை. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் ஃபெலோ, கர்ணா அப்படின்னு பையங்களும் பொம்பளைகளும் பின்னாடியே பயங்கரமாக சுத்தம். ரொம்ப பெருமை அவனுக்கு, தன்னை விட்டால் கிடையாதுன்னு. அப்பப்போ அப்படி கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தலையெல்லாம் அப்படி வாரிக்கிட்டு பேக்கெட்லேயே ஒரு சீப்பு கண்ணாடியெல்லாம் கூட வச்சுருப்பான், சின்ன கண்ணாடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா பொண்ணுங்கள்லாம் வந்து ஹலோ சொன்னால் உடனே அதுக்கு முன்னாடியே தலையெல்லாம் வாரிக்கிறேன், பவுடரும் கொண்டாடா, கொஞ்சம் பவுடர் அடிச்சுக்க, கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, டேய்ச்சி சும்மா இருக்குடா, எனக்கு என்னடா குறைச்சல், கருப்பு தாண்டா எனக்கு பிடிச்ச கலருன்னு பல பொம்பளைங்க பாடுண்டா அப்பெல்லாம் சொல்லி ஜாலியாக கலாய்ச்சிட்டு குஷியாக இருக்கிற பையன். ஆனால் வீட்டில் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப மடி செஞ்சு, அதாவது அந்த காலத்தில் இருந்தால் மடியே இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அதுங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு அவர் ஒரு சாதாரண வேலையில் இருக்கார். பட் இருந்தாலும் குடும்ப பொறுப்பு ரொம்ப அதிகம் அவருக்கு. அதனால் பையன் நல்லபடியாக இருந்தால் தான் பின்னாடி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகும், அதாகும். முதல்ல கல்யாணத்தை பொண்ணுங்களுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா தான் பையனுக்கு போனோம், அப்படி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு குடும்பத்தில் அட்வைஸு, ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அட்வைஸ் தான் அவர். அப்பா அடி ஆஃபீஸ் போயிட்டாருன்னு சொன்னால் சில நாள் லீவ் போட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவார். அப்படியாக அந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அம்புஜம்மா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவாங்க. சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தணுன்ட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாம் சமையல் அதை கற்றுக்கன்னு கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க கற்றுன்னு கத்துற போது இந்த பொண்ணுங்கள்லாம், அம்மா நான் வேற படிப்பை கற்றுக்க போகிறேன், படித்து நல்லா முன்னுக்கு வந்து ஒரு சமையல்காரி வச்சுப்பேன்ம்மா, எனக்கு எதுக்கு அவன் சமையல்லாம் கற்றுக்கணுன்ற ஆர்கியூ பண்ணோம். அடி பாவிகளா, மாமியார்காரி என்ன பண்ணுவா தெரியுமா உங்களை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எங்களுக்கு பயந்துக்கிட்டு கம்முன்னு கிடப்பேன் அப்படின்னு குழந்தைகள் சொல்ல, சரி போ உங்கள் தலையெழுத்து அவ்வளவுதான், நான்லாம் என் மாமியாரை கண்டா பொட்டி பாம்பாயிடுவேன். ஆமாம் நீங்கள் பாம்புன்னு தெரியும், ஆனால் உங்களை பொட்டிக்குள்ளே எப்படி வச்சாங்கன்னு தான் தெரியல, அப்படி இப்படின்னு மறுபடியும் கிண்டல் பண்ணி எல்லாம் சிரிக்குங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இந்த குடும்பம் வளருது. பையனுக்கு ஒரு 21 வயசு, பொண்களுக்கெல்லாம் 19, 17ன்னு நல்ல வளர்ந்த பிள்ளைங்களாயிட்டாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ பையன் காலேஜில் ஹாப்பியாக பாப்புலராக இருக்கிறதுனால ஒரு ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தார், பிரபலமான டைரக்டரு, நல்ல புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கிறவர். அவர் பார்த்துட்டு, அட இந்த கருணாவை நம்ம படத்தில் நடிக்க வச்சா என்ன, அடுத்த கதைக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருப்பானே அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் காதலிக்க நேரம் மாதிரி ஒரு கதையை பிடிச்சிருந்தாரு. அதை புதுமுகங்களை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கருணாவை அப்ரோச் பண்ணி, தம்பி என் படத்தில் உனக்கு ஹீரோ வாய்ப்பு கொடுக்குறேன் வரையா அப்படின்னு கேட்க, கருணாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, வாழ்க்கையில் வசந்த வீச போகுது, எக்கானமிஸ்ட் ஆகணும்னு நினச்சது போக
இப்போ திடீர்னு சினிமாவில் நடிக்கிறியான்னு கேட்குறாரு. சரி நடித்து பார்ப்போம், எப்படியும் சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு சார், சம்மர் வெக்கேஷனுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருங்க சார், முக்கியமாக எங்கள் வீட்டுக்கு அது தெரியக்கூடாது சார்னு சொல்ல, ஒன்றும் ஒரு பண்ணாதப்பா, ஆனால் சினிமா எடுத்துகிட்டு அப்படி தெரியாமல் இருந்தேன், அப்படி நீ நானும் மட்டுமே பார்க்க போகிறோம், கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்கணுமேடா அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்துக்கலாம் சார், இப்போதைக்கு வெளியில் விஷயம் வராமல் பார்த்துங்கன்னா, அது நாங்கள் எப்போவுமே அப்படி தான், ஏன்னா படம் எல்லாம் கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் தான் பப்ளிசிட்டியை வெளியே விடுவோம், அது வரைக்கும் எப்படி படம் வருது என்னங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் அவர் சொல்ல, தேங்க்யூ சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் ரொம்ப லவ் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குமா சார், ஏன் நடிக்க மாட்டியா, ஐயோ நிறைய இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், அதானே பார்த்தேன், ஒருவேளை லவ் சீனில் நடிக்க மாட்டேங்கிறீங்களா சொல்லிட்டு, ஐயோ வாடா சார், ஒரு ஹீரோயினுக்கு 3 ஹீரோயினை போட்டால் கூட பரவாயில்ல சார், டான்ஸ்லாம் நல்லா ஆடுவேன் சார், காலேஜ் ப்ரோக்ராமெல்லாம் நான் தான் டான்ஸு அப்படின்னு சொல்ல, சரி உடான்ஸ் விடலையே நீ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சந்தோஷப்பட்டு, நாளைக்கு நீ ஆஃபீஸ் வா, செலவுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறேன் உனக்கு என்ன சார், தேங்க்யூ சார் தேங்க்யூ சார், அப்பா ரொம்ப கன்ஃபியூஸ் சார், ரொம்ப கட்டுப்பட்டியாக இருப்பார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதனால் 10 பைசா தரமாட்டார் சார், எதுக்குடா பாக்கெட் பண்ணி உனக்குன்ட்டு பாக்கெட்டே வைக்க மாட்டேங்கிறார் சார் சட்டையில் அப்படிலாம் சொல்லி, சரி சரி நாளைக்கு வாணி அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, கோ டைரக்டர் சொல்லியோ இந்த ஆளுக்கு நல்ல ட்ரைனிங் முடியா, நல்லபடியாக அந்த கேரக்டரை அழகாக மனசில் வாங்கி நடிக்கணும் அப்படின்னு சொல்ல, பையனும் ஆர்வத்தோட நல்லா வந்து படிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் சொல்லித்தராங்களோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறான், நல்லா கற்றுக்கிறான். அண்டு கரெக்டாக ஒரு 60-65 நாளில் படம் முடிஞ்சிருது. ஃபஸ்ட்டு காப்பி 75 நாளில் பார்க்குறாங்க. பார்த்தா பையன் அப்படியே லட்டு மாதிரி அள்ளிக்கிட்டு போகிறான், கருப்பு வைரம் ஜொலிக்குது அப்படியே, அந்த கதைக்கு கரெக்டாக சூட் ஆகிருக்கான். 2 ஹீரோயின்ஸு, அந்த 2 ஹீரோயின்ஸில் ஒரு ஹீரோயின் பிச்சு உதற இருக்கா, ஒரு ஹீரோயின் ஓரளவுக்கு நடிச்சிருக்கா. அண்டு படம் ரிலீஸ் ஆக சக்க போட போகுதுன்னு தெரிஞ்சு போகுது. ஸோ அதனால் டைரக்டர் சொந்த ரிலீஸ் அப்படின்னு போயிட்டுறாரு. ஏன்னா ஒரு 8 கோடி கலெக்ட் பண்ணனாக்க விட முடியும் அந்த படத்தை அப்படின்னு பார்த்து, அதுக்குள்ளே சேட்டலைட்லேருந்து ஒரு 5 கோடி கொடுத்து வாங்குறாங்க. ஆக மொத்தம் அந்த படத்தில் ஒரு 20-25 கோடி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, திடீர்னு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்து இந்த கருணாவுடைய ஃபோட்டோவும் அந்த ஹீரோயின் ஃபோட்டோவும் அப்படியே லிப் லாக்கெல்லாம் போடு அட்வர்டைஸ்மெண்ட். பசங்கள்லாம் மிரண்டு போய், ஆஹா யாரோ ஒருத்தையா, ஐயோ நம்ம கிடைக்கிற சான்ஸ் அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாரு, லிப் லாக்லாம் நின்று இந்த போஸ்டர்லேயே 2 நிமிஷம் பார்த்து பருவச்சு விட்றானுங்க. அப்படி எப்படி படம் ரிலீஸ் ஆகுது. காதலிக்க நேரம் உண்டு அப்படின்னு போட்டு, அதாவது காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் அந்த காலத்தில் வந்தது. இவர் காதலிக்க நேரம் உண்டு அப்படின்னு இந்த டைரக்டர் எடுக்க, அவ்வளவுதான், சூப்பர் படம் ஹிட்டு. அது இது விஷயம் தெரியாமல் போகுமா? கருணாவோட வீட்டில் அப்பாவும் அம்மாவும் குதிக்கிறாங்க. யாரை கேட்டு நீ போய் சினிமாவில் நடிச்ச, யாரை கேட்டு சினிமாவில் நடிச்சேன்னு கத்துறாங்க. சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு உங்கள் யாரை கேட்கணும், எனக்கு 21 வயசு ஆகி போச்சு தெரியல அப்படின்னு சொல்ல, டேய் கருணா என்ன பேசுகிற நீ, உன்னை பெற்று வளர்த்து சோத்த போட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கிற, இன்னும் கடன் கொடுத்த மாதிரி சொல்கிற, இந்த படம்லாம் திருப்பி வேணுங்கிறியா, டேய் படத்துக்காக அவனை வளர்த்தோம், குணத்துக்காக வளர்த்தோம்டா, குணத்துக்காகடா, நம்ம குளத்துக்காக வளர்த்தோம்டா, குளத்துக்காக. அப்பா எல்லா டைலாக் ரெண்டு சொல்கிறிய, இன்னும் ஒரு தடவை சொன்னால் ஹேட்ரிக் ஆகும்பா, 3 தடவை சொல்லுப்பா, அப்படி பழகிக்கோ. மேஜர் சுந்தரராஜன் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் சொல்லுவார், நீ அதை தமிழ்லையே வேறு வார்த்தைகளை போட்டு 2-3 தடவை சொல்கிறிய, சொல்லு நல்லா தான் இருக்குது, இந்த கேரக்டர் அப்படியே ஒரு படத்தில் வைக்கணும், டேய் ராஸ்கல் அப்படின்னு அடிக்க வந்துட்டாரு. அம்பு ஓடி வந்து பையனுக்கும் அப்பாவுக்கும் அம்பு துப்பாயிட போகுதுன்ட்டு, டே அடிக்காதீங்க வளர்ந்த பையன், தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்கக்கூடாதுலாம் சொல்லி தடுத்து, பையன் சொல்கிறான், அம்மா அடிக்க சொல்லுமா, சின்ன வயசில் அடிச்சிருக்காரு, கொஞ்சம் ஒரு 10 வருஷமாக தான் அடிக்காமல் இருக்காரு, அவருக்கு சந்தோஷம்னா அடிக்க சொல்லு, நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி வீட்டில் ஒரே கலவரமாக. வாசலில் எப்போ பாரு ஒரு 100 பேர் கூட்டம், கருணா 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 கருணான்னு இவன் போய் இப்படி கையை காமிச்சா ஓன்னு எல்லாம் கத்த, அப்பா உள்ளே தள்ள அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கு, கண்டவெல்லாம் வந்து கையை காட்டுறான், இவனு கையாட்டின்னு இருக்கான், நம்ம குடும்ப மானமே போயிடுத்து அப்படிங்கிறான். டைரக்டர் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே, யார் நீங்கள்? நான் தான் சார் அந்த படத்தை எடுத்தவன் டைரக்டர். என்னது படத்தை எடுத்து டைரக்டர், என் பையன் லைஃபையே குட்டிச்சவர் ஆக்கிற நீ தானா? சார் கொஞ்சம் மரியாதையா, என்ன மரியாதை உனக்கு, ஒரு கூத்தாடி அந்த படத்தில் கண்டவெல்லாம் நடிக்க வச்சு, என் பிள்ளை எங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய இது, அந்த இதுவே போச்சு, எங்கள் பாரம்பரியத்துக்கே கெட்ட பேராகி போச்சு. சார் சினிமாவில் நடிக்கிறது என்ன சார் கெட்ட பேர்,
அதுவும் உங்கள் பையன் தானே சார் அப்படின்னு சொல்ல, பொண்ணுங்க கூட தான் பார்க்குறது நல்லா இருக்காங்க, அவளையும் கொண்டு போய்விடியா சார், வரான்னு சொல்லுங்கள் சார். டே சே அஸ்கல், வெளில போடா. இல்லை சார், வந்து பையனுக்கு ஒரு சின்ன சன்மானம் கொடுத்துட்டு போகலான்னு வந்து. என்னது சன்மானமா? அம்மா அவமானமாக இருக்குங்கிற, ஒரு சன்மானம் வேணும் ஒரு அப்படின்னு சொல்லி கட்ட வார்த்தை ஒன்று சொல்ல, சார் அருமையாக டைலாக் பேசுகிறாங்க சார், அடுத்த படத்துக்கு ஒரு அப்பா கேரக்டர் உங்களை மாதிரி தேவைப்படுது சார், ரொம்ப கோவப்படுற அப்பா சார் அப்படின்னு சொல்ல, உங்க அரையிடத்துக்குள்ளே போடா வெளில அப்படிங்க. பையன் ஓடி, சார் 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 சாரி சார் சாரி சார் மன்னிச்சுங்க சார், அவர் கொஞ்சம் டென்ஷன் கேஸ் சார், கொஞ்சம் மூளை கூட அப்படின்ட்டு கண்ணடிக்க, டேரக்டர் புரியுது புரியுது புரியுதுப்பா புரியுதுப்பா, நீ தான் சொன்னியே 3 மாதம் முன்னாடியே ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு, நல்லா புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபா. தம்பி, இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் நீ தான்ப்பா, எனக்கு ஒரு 2-3 கோடி லாபம் வந்திருக்குன்னு 25 கோடியை டக்குன்னு குறைச்சி 3 கோடின்னு சொல்லி ஒரு சன்மானமாக 75 லட்சம் வச்சுக்குவான்னு சொல்ல, டேய் சா அப்படின்னு ஆரம்பிச்சார். சா 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 சரிக்குமா பதனிக்கு போயிட்டார் அப்பா. என்னது 75 லட்சமா? அவர் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு பணம். ஒன்றும் புரியாமல் நிற்கிற போது அம்புஜம் கிட்ட வந்து, சும்மா இருங்கோ, நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்கோ அப்படின்ட்டு சொல்ல, என்னடி இது, என்ன நடக்கிறதுங்க? ஒன்றும் இல்லை, சன்மானமாக சின்ன தொகை கொடுத்துட்டு போகிறார். சின்ன தோ வாழ்க்கை ஃபுல்லாக நான் சம்பாதிச்சேன், மாதத்துக்கு 1000 1500ன்னு, இந்த பயலுக்கு ஒரே படத்துக்கு 75 லட்சமா? ஆமாங்க அப்படின்னு சொல்லி, அப்பா சும்மா இருக்கப்பா, அடுத்த படத்துக்கெல்லாம் நம்ம அண்ணாவோட சம்பளமே 5 கோடிக்கு மேலே போகும், நான் தான் அவனுக்கு மேனேஜராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அடி பாவிகளா என்னடி பண்ணுறீங்க, குடும்பத்தோட பாரம்பரியமே கட்டுப்போச்சுன்னு கவலைப்படுறேன், 5 கோடி வரும், 3 கோடி வரும், 4 கோடி வருங்கிறீங்க. ஆமாப்பா, பாரம்பரியம்லாம் பெருசாகிடும், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் சிவாஜி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்தார், அப்புறமா அவருடைய போக் ரோடு பங்களா பார்த்துருக்கீங்களா? போகிற வரவெல்லாம் நின்று பார்த்துட்டு போவோம் அந்த பங்களாவை. அந்த மாதிரி அண்ணா கட்டுற போகிற பங்களாவில் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தலையில் சுற்ற ஆரம்பித்து, அவர் கொண்டு போய் படுக்க போட்டு ஒரு காஃபியை கொடுக்குறான் அம்புஜம். இதை குடிச்சிட்டு இருக்கோம், நான் டைரக்டரோடு பேசிட்டு வரேன், அடுத்த படத்துக்கு அவருக்கு எப்படியாவது சான்ஸ் கொடுக்கணும், ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தங்க ஒட்டியானம் போட்டுக்கணும், காதில் ஜோரா வைரத்தோடு போட்டுட்டு மினுக்கணும், 8 கல் பேசரி ஒன்று வைரத்தில் போடணும்லாம் ஆசை, அதெல்லாம் பையனால தான் நிறைவேறும் போல் இருக்கு, உங்களை கட்டிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல ஷாக் ஆயிடுறாரு அவர். அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு. 75 லட்சம் காதில் விழுது. அடுத்த படத்துக்கெல்லாம் மினிமம் ஒரு 2-3 கோடியாவது வாங்கணும்னு. அண்ட் அந்த பொண்ணு, சார் நான் மேனேஜராக இருக்கேன் சார் இருக்குது. இப்போ இருமா எனக்கு என்னமா கவலை அதில் அப்படின்னு சொல்ல, உங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலி, ஆனால் அப்பப்போ உங்கள் அண்ணன் கால் ஷீட் எனக்கு மட்டும் கரெக்டாக வந்துடும் சொல்ல, ஒன்றும் ஒரி பண்ணாங்க சார், வருஷத்துக்கு 2 படம் உங்களுக்கு ரிசர்வ்டு சார். நான் சொல்ல, கருணா நல்ல பையன்ப்பா நீ அப்படின்னு சொல்லி அவர் வந்து முந்தி இருந்த இதெல்லாம் போக நல்ல மரியாதை பயங்கரமாக கிடைக்குது. வெளியே வாசலில் எங்கே போனாலும் ஒரே சந்தோஷம். புது கார் ஒன்று வந்துடுது வீட்டு வாசலில். அவ்வளவுதான், வாழ்க்கையே மாறி போச்சு. ஓவர் நைட்டு அந்த படம் காதலிக்கு நேரம் உண்டு ரிலீஸ் ஆகி சும்மா இருப்பாங்களா? டேய், சினிமா ஃபீல்டில் இருக்க, கல்யாணத்தை பண்ணிக்க, அதை பண்ணிக்க, இதை பண்ணிக்க, அந்த போஸ்டரில் வேற லிப்கேஸ் அடிக்கிற மாதிரி வந்ததேடா அப்படிலாம் சொல்லி நான் அப்பா நான் ஏற்கனவே பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. என்னது சினிமா ஃபீல்ட்லையா? ஐயோ, சினிமா ஃபீல்டில் ரொம்ப ஆசைப்பட்டேன், சினிமா ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால இப்போது விட முடியாதவளைன்னு சொல்லி அவளை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வர, அவ்வளோ ஒரு நல்ல பவியமான ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. அதுலேருந்து வர பொண்ணு எனக்கும் கருணாசுக்கு ஒரு மரஹாலா லவ் பண்ணல சொல்ல, அந்த பாவி வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது அங்கிள், நீங்கள் தான் வந்து சொல்லலாம் சொல்லி ஒரு மாதிரி அந்த கல்யாணத்தை முடித்து கல்யாணம் நடக்குது. ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் அவள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் புருஷனுடைய பொசிஷனை. நடிப்புக்காக பல பெண்களோட அவன் காதல் பண்ண வேண்டியிருக்கு, அதை பண்ண வேண்டியிருக்கு, இதை பண்ண வேண்டியிருக்கு, கேஸ் கொடுக்குற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு, மக்களை கழுகளை பார்க்கணுன்னு, அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்கள் எல்லாம் சொல்லி அப்பா பார்த்துட்டு, ஐயோ குடும்ப மானம் போச்சு பாரு, அந்த பொண்ணை பழகிறான், இந்த பொண்ணை பழகிறான். ஏண்டி நீ அவன் மருமக தானே, அவன் பொண்டாட்டி, எப்படி உனக்கு மனசு கேட்குது? பெத்த அப்பனுக்கே இதெல்லாம் கேட்கலையேன்னு போது, அதான் நடிப்பு தானே மாமா. என்னடா நடிப்பு, புரியாமல் பேசுகிற நீ, இப்படி தான் ஆரம்பிக்கலாம் ஆகுங்கிறாரு. ஒன்றும் புரியல. என்னடா இதுக்கு என்ன வழி, இந்த மனுஷன் பழங்கால மனுஷனாக இருக்கார், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல, எப்படா இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்போ விடிவு காலம் வருங்கிற போது திடீர்னு ஒரு நாள் இவங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கறதுக்காக அவங்க கூட ஒரு 4 நாள் போயிட்டு திருப்பி வராங்க. வந்த உடனே அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு, அம்மா ஐயா சரியில்லைம்மா, என்னாச்சு? நீங்கள்லாம் ஊருக்கு போயிட்டீங்க, ஐயாவை பார்த்துக்கிறதுக்காக நான் இருந்தேன், அவர் நம்ம
சின்னையா நடித்த படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். 2-3 டிவிடியெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதில் வர க்ளோஸ் காதல் காட்சிகள்லாம் நிறைய பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு, வாடி நீ நானும் இந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாம், எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, ரொம்ப கொஞ்சம் பிடிச்சி விடு, அது இதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பேட் டச்லாம் பண்ண ட்ரை பண்ணாருங்க. அப்படின்னு சொல்ல ஷாக்காகி, நிஜமாக சொல்கிறேன், நான் ஏம்மா போய் சொல்ல போகிறேன், இந்த வீட்டில் எங்கள் அம்மா வேலை செஞ்சுருக்காங்க, நானும் வேலை செய்கிறேன், இப்படி இருக்கிற போது இப்படியெல்லாம் செய்கிறாரு இவர், இவ்வளோ வருஷம் பந்தம் இருக்குது, பெரியவரை நான் சொந்த தாத்தா மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல. அப்படியா விஷயம், இதுக்கு நடுவில் இவர் குடும்பம் பாரம்பரியம் அது இதுன்னா பேசிக்கிட்டு கிடக்காரா அப்படின்னுட்டு அடுத்த தடவை எப்போ பேசுவார்னு பார்த்தபோது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் லஜ்ஜி இல்லாமல் இருந்தது. பார்த்தியா அந்த படம் ஒன்று வந்திருக்கே இப்போ புதுசா, என்ன படம் பேரு அப்படின்னு சொல்லி இந்த பேரை சொல்லி அதில் லிப் கிஸ்ஸை 8 இடத்துல கொடுக்குறான் தெரியுமா, பச்சக்கு 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 பச்சக்குன்னு சத்தமே கேட்கறது அப்படின்னு. இவ அக்கம் பக்கம் பார்க்குற ஒத்துரு இல்லை. அவன் நீங்கள் நம்ம வேலைக்கார பொண்ணை கூட இச்சு கொடுத்தீங்களாமே, எத்தனை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே மியூசிக் வந்துடுது எல்லா இடத்துல இருந்தோம். ஏஆர் ரஹ்மான் பிச்சு உதறாரு, இளையராஜா உதறாரு, அனிருத்து அவன் எல்லாருமே மியூசிக்கை போட ஷாக்காயி, எங்க உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு என்ன தக்காளி சட்னியா, இல்லை அநியாயமாக இருக்குது, நீங்கள் இந்த வயசில் இந்த மாதிரி வக்கரமான எண்ணத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு உங்கள் பையனை நம்ப முடியல. நான் அவருடைய ஒய்ஃபாக இருந்தாலும் நான் அவரை முழுமையாக நம்புறதுக்கு காரணம் என்னுடைய எண்ணங்கள் கிளியராக இருக்குன்னு சொல்ல, அன்னைக்கு மூடிட வாய கர்ராவோட அப்பா சாப்பிட மட்டும்தான் அப்புறம் திறந்தாரு. அனாவசிய பேச்சுக்கள் எதுவும் செய்யறதில்லை. கதை முற்றம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.